திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்கப்போகுது பாண்டிச்சேரியில. பாண்டிச்சேரியினாவே ஆன்மீக பூமி. ஒரு மறக்க முடியாத சம்பவங்கள்லாம் இன்னைக்கு மணக்குள விநாயகரா இருக்கட்டும், அரவிந்தர் ஆசிரமம், இதெல்லாம் வந்து ஆன்மீக பூமியான ஒரு பகுதியில் இங்கே சித்தர்கள் வந்து போன இடம் நிறைய இருக்கு. 12 ஜோதிர்லிங்கம் இங்கே கொண்டு வந்து ஒரு 3 நாட்கள் வைத்து இந்த விவேகானந்தா வித்யாலயா பள்ளியில் சுற்றி இருக்கக்கூடிய சிவனடியார்கள், ஆன்மீக பெரியவர்கள், குழந்தைகள் அனைவருமே இந்த 12 ஜோதிர்லிங்கத்தை பார்க்கணும்னு சொன்னா 7 மாநிலத்துக்கு போகணும். ஆனா 7 மாநிலத்தில இருந்தும் கல்லை எடுத்து அதை செய்து அதை பிரதிஷ்டை பண்ணி ஒரு கோவிலை உருவாக்கணும் அப்படின்னு யோசனை செய்து இந்து முன்னணி பேர் இயக்கத்தின் சார்பா திருச்சியில சீராத்தோப்புல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் அமைக்கிறோம். அந்த ஆலயத்துல சுவாமியை பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஆர்வம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, பல கோடி பேர் வந்து தரிசனம் பண்ண போறாங்க. அங்க என்னன்னு சொன்னா, காவேரி நீர் வந்து அங்க கனெக்ஷன் கொடுத்து அந்த நீர்ல அங்க வரக்கூடிய மக்களை எப்படி காசில சுவாமியை வந்து நாமே அபிஷேகம் பண்ண முடியுமோ அதே மாதிரி இந்த ஆலயத்துல 12 ஜோதிர்லிங்கத்திலே நம்மளே வந்து அபிஷேகம் பண்றதுக்காக ஏற்பாடு அந்த ஆலயத்தில் இருக்கு. ஆனா இது எப்படி வரணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, எல்லோரும் சாமியை பார்க்க வரதுக்கு முன்னாடி சாமி எல்லாரையும் பார்க்க வரணும் தமிழ்நாடு முழுக்க அப்படி சொல்லி இதாகினதுக்கு அப்புறம் இன்னைக்கு திருவண்ணாமலையில வரக்கூடிய 10, 11, 12 3 நாட்கள் ஜோதிர்லிங்கங்கள் உருவான கதையை பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில இருந்து தான். அந்த திருவண்ணாமலையில 3 நாட்கள் ஓயா மடத்துல வைத்து பூஜை நடக்குது. அங்க முடிச்சுட்டு நேரா பாண்டிச்சேரிக்கு வர, திருவண்ணாமலையில ஜோதிர்லிங்கம் இருந்து அங்க இருந்து நம்ம பாண்டிச்சேரிக்கு வராங்க. பாண்டிச்சேரியில 3 நாட்கள் இங்க காலையில இருந்து மாலை வரையிலும் 6 கால பூஜை நடக்க போகுது. மாலை நேரத்துல சிவனடியார்கள் அத்தனை பேரும், ஆன்மீக பெரியவர்கள் அவங்க கையால இங்க அபிஷேகமும் ஆராதனையும் நடக்க போகுது. இதுல ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னா, இங்க ஜபம் நடந்துகிட்டே இருக்கும், பாராயணம் நடந்துகிட்டே இருக்கும், சிவபுராணம் பாடிக்கிட்டே இருக்க போறாங்க. மக்கள்லாம் இதுல கலந்து கொண்டு அவர்களுடைய மன ஆறுதலுக்கும் மன நிம்மதியும் சந்தோஷமும் நம்ம கையால நம்ம அபிஷேகம் பண்றதுன்றது காண முடியாத ஒரு விஷயம். இந்த நிகழ்வு வந்து 14, 15, 16 3 நாட்கள் நடக்க போகுது. அதனால இந்த ஊடகத்தின் மூலமாக பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும், நீங்க எல்லாருமே வந்து திருச்சியில வந்து சுவாமியை தரிசிக்க போறீங்க. ஆனா அதற்கு முன்னாடி உங்களை தரிசிக்க சாமி இங்க வந்திருக்காரு. அந்த 14, 15, 16 நீங்க எல்லாம் வரணும், உங்க கையால அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லி இந்த ஊடகத்தின் மூலமாக உங்க அத்தனை பேருக்கும் வேண்டுதல் வைக்கிற. அவசியம் அனைவரும் வந்து கலந்துங்க ஆன்மீக நிகழ்ச்சியில். நன்றி, வணக்கம். சாமியை பார்க்க கட்டணம் வசூலிக்க கூடாது. நம்ம நாடு முழுக்க போராடிட்டு இருக்கோம், நம்மளே கட்டணம் வசூலிப்போமா? புரியல, கேட்கல. தமிழ்நாடு பொறுத்தவரையிலங்க, இப்ப பிறந்த குழந்தைங்க, அந்த குழந்தை உடனே ஒலிம்பிக்ல ஓடுன்னு சொன்னா அது நம்மதான் தவறு. இவ்வளவு காலமா திராவிட ஆட்சி 50, 60 ஆண்டுகளா ஆட்சி ஆண்டிருக்காங்க. அவர்கள் பண்ண தவறு இன்னும் சரி செய்யணும்னு சொன்னா இவங்களுக்கு அனுபவம் வரணும். இப்ப இருக்கிற அதிகாரிகளை மாற்றாத வரையிலும் இந்த தாவேக அரசாங்கத்தால ஒன்றும் பண்ண முடியாதுங்க. எல்லா அதிகாரிகளும் கொட்ட தின்னு வளர்ந்தவங்க. அந்த அதிகாரி தான் தப்பா இந்த அரசாங்கத்துக்கு வழிகாட்டுறாங்க. இந்த ரமேஷ் அறநிலைத்துறை அதிகாரிக்கு, மினிஸ்டருக்கு, அவருக்கு தப்பா ஐடியா கொடுக்குறாங்க. திருச்செந்தூர்ல கோவில்ல 5000 ரூபாய் சண்முகா தரிசனத்துக்கு அத 30,000 மாத்த சொன்னது யாரு? ஒரு அதிகாரி, அறநிலைத்துறை அதிகாரி 30,000 ரூபாய் மாத்தணுன்றாரு. உடனே மக்கள்லாம் வந்து
இந்த தாவேக அரசாங்கத்தை குறை சொன்னா அப்போ இந்து முன்னணி யோசிக்குது. இந்து முன்னணிக்கு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, இதை வந்து உடனே தாவேகாவை சொல்ல முடியாது. அதனால உடனடியா இந்து முன்னணி சார்பா நாடு முழுக்க கடிதம் போட்டோம் தமிழக முதல்வருக்கு. உடனே என்ன சொன்னாரு, இந்த நிலை மாறாது, அப்படியே இருக்கும், அந்த 5000 ரூபாய் அப்படியே தான் இருக்கும், அதை குறைக்கிறதுக்கு என்ன வழி இருக்குன்னு நான் சொல்றேன். அப்போ இங்க பிரச்சனை எங்க வருது, அதிகாரி கிட்ட தான் பிரச்சனை. அரசாங்கம் வந்து கொஞ்ச நாள் நடந்ததுக்கு அப்புறம் தான் அதிகாரியால இந்த அரசாங்கம் என்ன பண்ணுது என்ன பண்ணல சொல்ல முடியும். ஓடுறதுக்கு முன்னாடியே ஓடலன்னு சொல்லக்கூடாது இல்லையா? பழனியில நில மோசடி வழக்கு, அடுத்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலையும் நில மோசடி வழக்கு, இந்த மாதிரி கோயில்கள் தொடர்பான நிலங்கள் மோசடி வழக்குகள்லாம் இருக்கும்போது இந்து முன்னணி அது குறித்து ஆக்டிவா போராட்டம் பண்ணாது. உடனடியா உண்ணாவிரதம் மாநில தலைவரை வச்சு உண்ணாவிரதம் இருந்தோம். 26ஆம் தேதி போராட்டம் நடந்தது, ஆர்ப்பாட்டம் நடந்தது. இந்த சொத்தை கையெடுத்தவங்களை யாருன்னு கண்டுபிடிச்சு நபரோட கொடுத்தது இந்து முன்னணி. அதனாலதான் அந்த நபர்லாம் வந்து அந்த மினிஸ்டருக்கு சொந்தக்காரு அப்படின்றதையும் முகத்திரையை கீட்டினது இந்து முன்னணி தான். தொடர்ந்து பழனியில நடக்கக்கூடிய பல அநியாயங்களை தட்டி கேட்டது இந்து முன்னணி. உதாரணத்துக்கு பஞ்சாமிர்தத்துல ஸ்டாப்லர் பின் இருந்தது, பஞ்சாமிர்தம் கெட்டு போச்சு. அப்பவும் நம்ம சொன்னோம், இது தொடர்ந்து கோவில்ல நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்டுட்டு தான் இருக்கோம். இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட திருவண்ணாமலையில ராஜகோபுரம் மூடி வச்சிருக்காங்க. ராஜகோபுரம் மூடினதுக்கு காரணம் யாரு? அரசியல் தலைவருக்கு ஆகாது ராஜகோபுரம் இருந்தான்னா இது என்ன நியாயம் தெரியல. ராஜகோபுரத்தை மூடி எல்லா கோவில்லையுமே இது ஒரு பேஷனா இருந்தது. திமுக ஆட்சியில எல்லா ராஜகோபுரத்தையும் மூடி வச்சிருக்காங்க. நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். திருத்தணி 5வது படை அங்க பாத்தீங்கன்னா ராஜகோபுரத்தில் வழிபட முடியாது. 8 கோடி மக்கள் பணம், அறநிலைத்துறை பணம் இல்ல, 8 கோடி மக்கள் பணத்துல ராஜகோபுரம் கட்டியிருக்காங்க. ஆனா அந்த ராஜகோபுரம் வழியா போக கூடாது சொல்றாங்க. அதனால இப்ப அறநிலைத்துறை அதிகாரியை பார்த்து அந்த மினிஸ்டரை பார்த்து இதுக்கும் லெட்டர் கொடுக்கலான் இருக்கும்.